நான் கிளியர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என் ஃபேமிலி. சின்ன வயசுலேருந்தே என் பேரண்ட்ஸை பார்த்து தான் நான் ஒரு சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுற ஒரு ஜாப் போகணுங்கிற ஆசை வந்தது. என்னோட அச்சீவ்மெண்ட்டை என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க அவங்க தான். ஸோ தே ஆர் எவ்ரி திங் டு மீ. அவங்க இல்லாட்டி ஐ எம் நத்திங். நெக்ஸ்ட் வந்து சுகேஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா 2021 குரூப் 1 மெயின்ஸ் இங்கே ஜாயின் பண்ணேன். அப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் ஃப்ரீயாக தான் படித்தேன். திரும்ப நெக்ஸ்ட்டு குரூப் 1 மெயின்ஸுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் சார் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, என்னை மாதிரி நிறையா ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு சார் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. சாருக்கு தேங்க்ஸ். அடுத்து கனிமுருகன் சார். சார்கிட்ட முன்னாடி ஒரு தடவை இன்டர்வியூக்கு கைடன்ஸ் கேட்டிருந்தேன். சார் தான் A to Z எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ சாருக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ராம் சார். சார் வந்து எனக்கு மென்டாராகவும் கைடாகவும் கிடைச்சது என்னுடைய பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி. நான் ஃபெயிலியரில் டிமோட்டிவேட் ஆகிருக்கும்போது சார் தான் மோட்டிவேட் பண்ணி ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சாருக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திபன் சார். நான் ஃபிசிக்கல் போகிற ஐடியாலே இல்லை, சார் தான் கம்பல் பண்ணி என்னை ஃபிசிக்கல் போக வச்சாங்க. அதனால தான் இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ராஜேஷ் சார் ரொம்ப சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. சாருக்கும் தேங்க்ஸ். நான் இது வரைக்கும் டிஎன்பிசியில் எழுதின எல்லா எக்ஸாமுமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். நிறைய எக்ஸாம் மெயின்ஸ் போயிருக்கேன், சில எக்ஸாம் இன்டர்வியூ போயிருக்கேன். இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எந்த எக்ஸாமை பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அப்ரோச் பண்ணுறோமோ அந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறேன், பயப்படுற எக்ஸாம் ஃபெயிலியர் ஆகிறேன். ஸோ பாஸ் ஆகணும்னு நினச்சா பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.